ஸ்கூல்லலாம் ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. விஜி மேம் இப்படி எப்படிங்க மேம் நீங்கள் பண்ணுறீங்க, இங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்க. என் ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கேயும் ஸ்கூல்லேயும் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ பர்ஃபெக்டாக கொடுப்பேன். அதே லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஜெக்ட் தமிழ் எடுக்கிறேன் நான். சென்டம் எடுத்து கொடுத்தேன். அதாவது சிபிஎஸ்சியில் சென்டம் எடுத்து கொடுக்குறது வந்து பெரிய விஷயந்தான். அது நான் வாங்கி கொடுத்தேன். சரி, அப்படி வந்து ஸ்கூல்லேயும் வந்து நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னொரு விஷயம் லைவாக இருக்கும் என்னுடைய கிளாஸ் எல்லாமே. அதாவது நடுவில் இடையில பாட்டு பாடி அவங்கள கதை சொல்லி மகிழ்ச்சிப்படுத்தி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவேன். அப்படி என்டர்டெயின் பண்ணுறவங்க இப்படியும் ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அதுவும் நான் போய் அங்கே ப்ரேயரில் இருந்து நிற்கும் போது சொல்லி குழந்தைங்கள்லாம் மேம் பாரு ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் உங்களோட ஃபாலோவர்ஸ் மேம், உங்களோட நான் வந்து 7th போக மாட்டேன், 9th 10th அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சப்ஸ்டியூஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு போனதுக்கப்புறமா எல்லா குழந்தைங்களுக்குமே என்ன தெரியுது. நான் போகாத கிளாஸ் எல்லாம் கூட வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மேம், உங்களுடைய ஐடியை பார்த்துட்ருக்கேன், உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் ரீல்ஸ் போடுறீங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் டீச்சர்ஸுமே எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் மகிழ்ச்சியாக நம்மோடையும் ஒரு கொலீக்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லா டீச்சர்ஸுமே என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்கள் மேமாக இருக்கட்டும், எங்கள் சாராக இருக்கட்டும், எல்லாருமே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க.